சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்படியே பார்த்தா 5 வருஷ பொழுது ஓடி போயிருது. 2 பேருக்கிட்டையும் ஒரு குழந்தை இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தையை மாத்திக்கிறாங்க. அப்படி குழந்தைய மாத்த வரலதான் 2 குழந்தைகளுக்குமே 5 வயசு ஆயிருது. பையனுக்கு 5 வயசு ஆயிருது, பொண்ணுக்கு 5 வயசு ஆயிருது. தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கிற குழந்தை சேது கிட்ட இருக்கிற குழந்தைய தமிழ்ச்செல்வி கிட்டையும் மாத்த வராங்க. அப்ப மாத்த வரையிலதான் 2 பேரும் 2 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு நம்ம எப்படியாவது சீக்கிரம் நம்ம அம்மா அப்பாவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகளும் பேசிக்கிறேல. அப்பதான் மீனாட்சி, ஏய் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகல, உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லவும், ஏய் அது என்ன எங்க அப்பா, உனக்கு அவர் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சேதுபதியும் சொல்லவும், ஏய் எங்க அம்மா பார் கல்யாணம் பண்ணாமே இருக்காங்க, ஆனா உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உனக்கு சித்தி ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லவும், ஆனா எங்க சித்தி இருக்காங்க தான், ஆனா எங்க அப்பா எங்க சித்தி கிட்ட பேசியே நான் பார்த்ததில்ல தெரியுமா, அவரு பேச கூட மாட்டாரு, எங்க சித்தி பக்கத்துல கூட போக மாட்டாரு, எங்க சித்தி உடம்பு சரியில்லாம இருந்தா கூட என்னன்னு கூட கேட்க மாட்டாரு, எங்க அப்பாவுக்கு எங்க சித்திய பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா, எங்க சித்தி சும்மா தான் இருக்காங்க அந்த வீட்டுல, அதனால நம்ம அப்பாவை கண்டிப்பா அம்மா கூட தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைங்களும் சேதுவையும் தமிழையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுதுங்க. அப்பதான் பெண் குழந்தை தமிழ்கிட்ட இருக்கையில, ஏம்மா நீ ஏன் அப்பா கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்கவும், பேச மாட்டேங்கிறேன்னா என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், இல்ல நீ ஏன் அப்பா கிட்ட பேசவே மாட்டேங்கிற, எப்பயுமே நானும் அழகரும் மாத்தி மாத்தி இங்க ஒரு வாரமும் அங்கே ஒரு வாரமும் இருக்கோம், நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம், நான் அப்பா கிட்ட பேசுறேன், அழகரும் அப்பா கிட்ட பேசுறான், நீ இங்க 2 பேத்துக்கிட்ட பேசுற, ஆனா நீயும் அப்பாவும் பேசிக்கிறவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்கவும், மீனாட்சி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீங்க 2 பேரும் அங்கே ஒரு வாரம் இங்க ஒரு வாரம் இருக்குன்றது பஞ்சாயத்துக்காரவ முடிவு, இந்த முடிவை எதிர்த்து நான் எப்பயோ கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பேன், ஆனா என்னைய தடுத்து வச்சிருக்காங்க ஊருக்காரர்களை எதிர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லி, அதனால அமைதியா இருக்கணும், தேவையில்லாம பெரியவங்க விஷயத்தெல்லாம் தலையில கூடாது மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும், சரிம்மா நீ இன்னும் ஹாஸ்பிட்டல் போலையா, கிளினிக்கு போகாம இங்கே உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்கவும், இந்த கிளினிக் கிளம்பிட்டேன்டி, உன்னை நாளைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கணும்ல, 5 வயசு ஆயிருச்சு, இவ்வளவு வாய் பேசுற, ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஆமா உனக்கு டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா என்ன வாங்கணும், இப்ப அம்மாவுக்கு சின்ன பிள்ளையில இருந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சு, அம்மா டாக்டர் ஆனேன், அதே மாதிரி உனக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட கேட்கவும், நான் எங்க அப்பா கிட்ட கேட்டுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லவும், ஏய் உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், எனக்கு இருக்கிற பெரிய ஆசையே நீயும் அப்பாவும் சேர்ந்து இருக்கணும் தான், இங்க பாரு மீனாட்சி உங்க அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருச்சு, அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அவங்கள பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லவும், இங்க பாரு மீனாட்சி அடம் பிடிக்க கூடாது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைக்க கூடாது, இதெல்லாம் பெரியவங்க விஷயம் அப்படின்னு சொல்லி தமிழ் எவ்வளவு மீனாட்சி கிட்ட எடுத்து சொல்ல, என்னால முடியவே முடியாதுமா, கண்டிப்பா நான் பெரியவள் ஆனதும் உன்னையும் அப்பாவே நான் சேர்த்து வச்சே தீருவேன், நீ அப்பா நானு அழகரனே 4 பேருமே ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், அவங்கள பார்த்தா எனக்கு அழகருடைய சித்தி மாதிரியே தெரியல, அவங்க அழகரை நல்லாவே பாத்துக்கிட மாட்டாங்களாம், அழகர்கிட்ட கொஞ்சம் கூட பேசவே மாட்டாங்களாம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஆமாமா அவங்களுக்கு அழகரை பார்த்தாவே பிடிக்காது, அழகர் என்கிட்ட சொல்லியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லவும், என்ன மீனாட்சி சொல்ற அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஆமாமா ஒரு வாரம் அழகர் அங்க இருப்பா, ஒரு வாரம் இங்க இருப்பால, அவங்க ஒரு வாரம் இருக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட அவங்க சித்தி பேசவே மாட்டாங்களாம், அந்த ஐஸ்வர்யா அவங்க கிட்ட எதுவும் கேட்டாலும் என்ன சொன்னாலும் அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்களாம், எப்ப பார்த்தாலும் அழகரை திட்டிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கிட்ட சொல்லவும், அப்ப உங்க அப்பா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அப்பா இருக்கும்போது நல்லா பேசுவாங்களா, அப்பா இல்லாத போது அழகர் ரூமுக்குள்ள தூங்கலும் போது திட்டுவாங்களா, எதுக்கு இங்க வந்த, ஏன் உங்க வீட்லயே இருக்க வேண்டியதானே, அப்படி இப்படின்னு ஜாட மடைய ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சி சொல்லவும், சரி மீனாட்சி நீ போகையில உன்னை அவங்க ஏதாவது திட்டுவாங்களா, ஏதாவது சொன்னா அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கேட்கவும், இல்லம்மா நான் போகையில என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாங்க, நான் இங்க போனேன்னா ராஜாங்க தாத்தா மோகன அப்பத்தா அதுக்கப்புறம் மலரு சித்தி கருப்பு இவங்கெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, நான் என்னெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாம் வாங்கி தருவாங்க, அதே மாதிரி அந்த ஈஸ்வரி அம்மாச்சி அப்புறம் அந்த சித்ரா இவங்கெல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சி சொல்லவும், அவங்க கிடக்காங்க, அவங்கெல்லாம் பேசுறாங்க பேசாம போறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நாளைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும், போய் விளையாடு, நாளைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், மாமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோம்ல
அப்ப அழகரும் நானும் ஒரு ஸ்கூல்ல தானே படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சி கேட்கவும், இல்ல மீனாட்சி, நீ நான் சேர்க்கிற ஸ்கூல்ல தான் படிப்ப. ஆனா அழகரு எப்படின்னு தெரியல. அழகரை பொறுத்தளவு முடிவெடுக்கிறது எல்லாமே அவங்க தான். ஏன்னா அவனை பிறந்ததுல இருந்து அங்கேயே கூட்டிட்டு போயிட்டாங்களா. இந்த ஒரு வார பொழுது மாறனையில தான் அவன் இங்க வந்தான். அதனால அழகரு எந்த ஸ்கூல்ல படிக்க போறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும், அம்மா அழகரும் நானும் ஒரே ஸ்கூல்ல படிக்கணுமா, 2 பேரும் ஒரே கிளாஸ் தானே, இங்க 2 பேத்துக்கு வயசு ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லவும், கண்டிப்பா மீனாட்சி, நீ இதை பத்தி உங்க அப்பா கிட்ட போன் பண்ணித்தாரு, நீ பேசி அழகரையும் நீ படிக்கிற ஸ்கூல்லயே சேர்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரிம்மா நான் இப்பயே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி இங்க சேதுக்கு போன் பண்ணி, அப்பா நான் மீனாட்சி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொல்லவும், சொல்லுடா தங்கம் என்னடா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அப்பா நாளைக்கு அம்மா என்னைய ஸ்கூல்ல சேர்க்க போறாங்களா, 5 வயசு ஆயிருச்சுல, அதனால அம்மா என்னை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லவும், சரிடா நாளைக்கு ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க, எந்த ஸ்கூல்னு சொல்லு, அப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லப்பா நீங்க அழகரையும் என் கூடயே சேர்த்து விடணும்ப்பா. டேய் அது என்னடா ஸ்கூலு, உங்க அம்மா சேர்த்தா ஏதாவது சின்ன ஸ்கூல்ல சேர்ப்பா, அதுவும் ஏதாவது தமிழ் மீடியம் ஏதாவது சேர்த்து விட்டுக்கிட்டு இருப்பா, அப்பா உனைய பெரிய ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவோ, இல்லப்பா அம்மாவும் என்னைய இங்கிலீஷ் மீடியத்துல தான் சேர்க்க போறாங்க, பெரிய ஸ்கூல்ல தான் சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லவும், சரிடா எந்த ஸ்கூலுன்னு கேட்டு சொல்லு, அப்பா நான் இங்க அழகரை கூட்டிட்டு வரேன், நீயும் அழகரும் ஒரே ஸ்கூல்ல படிங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், நிஜமாவாப்பா இதுதான்ப்பா நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், நானும் அழகரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், அம்மா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லவும், சரிடா நாளைக்கு நீ நானு அழகரு எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் அட்மிஷன் போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், சரிப்பா அப்ப நாளைக்கு நீங்க நானு அம்மா அழகரு 4 பேருமே சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லவும், இல்லடா அவ வரக்கூடாது, உங்க அம்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், ஏன்பா அம்மா கண்டிப்பா வருவாங்க, அம்மா தான் சொன்னதே நாளைக்கு நீ ஸ்கூல்ல சேர்க்கணும்னு, இப்ப திடீர்னு என்னன்னா அம்மா வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, அம்மா வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லவும், சரிடா உனக்காக சரின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரிப்பா அப்ப நாளைக்கு அழகரை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்ல, சேது தமிழ் மீனாட்சி அழகர்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களோட சேதுவும் தமிழும் 2 பேர்த்தையும் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக 2 பேருமே ஒன்னா போறாங்க. ஸ்கூல்ல அட்மிஷன் போடையில அம்மா அப்பா யாருன்னு கேட்கையில இவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகளுமே சேர்த்து வர்றாங்க. 2 பேரும் அம்மா அப்பான்ற இடத்துல சைனும் போடுறாங்க. சரிங்க 2 குழந்தைங்களும் 1வது படிக்க போறாங்க, 2 பேரும் ஒரே செக்ஷன்ல இருக்கணுமா இல்ல மாத்தி மாத்தி செக்ஷன்ல இருக்கிறது உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரின்சிபல் கேட்கையில 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க, அதனால ஒரே கிளாஸ்ல இருக்கணும் தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிங்க மேடம் நீங்க சொன்னதுக்காகவே 2 பேரையும் ஒரே கிளாஸ்ல ஒரே செக்ஷன்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்லவும், மீனாட்சியும் அழகரும் ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிக்க போறாங்க.